10,000 கொடுக்கலாம்னு சொல்லலாம், ஏன் 2,000 கொடுக்குறேன்னு சொல்லணும். ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நட்டத்தில் ஓடி டெபாசிட்ஸுக்கு வந்து 12, 10, 15% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. இன்டர்சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயா? சரி, இப்போ நகர்ப்புறத்தில் எல்லாமே ஃப்ரீனா யார் பஸ்ஸு ஓட்டுவாங்க? அப்போ பஸ் சர்வீஸே ஃப்ரீயாக ஓட்டுவீங்களா? இது அரசு ஜெயிக்க போகிற கட்சி கவலைப்படணும். 3வது இடத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுக்கு கவலைப்படணும்? எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதற்கான ஒரு முன்னுதாரணம் தானே இந்த 5 என்னது வாக்குறுதிகள்னு சொல்றாங்க. என்ன வாக்குறுதிகள் இதுல? திமுக பண்ணதே தானே காப்பி அடிச்சிருக்கீங்க. காப்பி அடிச்சாலும் கூட ஜெயலலிதா 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, 2000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க சார். நீங்க ஏடிஎம்கே ஆட்சிங்கிறத பேசுறச்ச வரலாறு பேசுறச்ச ஜெயலலிதா எம்ஜிஆரை தனியா எடுத்து வச்சிருங்க, எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் தனியா எடுத்து வச்சிருங்க. மக்கள் செல்வாக்குல தனியா தலைவனா வந்து ஜெயிக்கிறது வேற, அப்படியே யாரு காலையாவது விழுந்து தவிழ்ந்து போய் சிஎம் ஆடுதுங்கிறது வேற. கட்சியை அச்சீவ் பண்ணி எல்லாரையும் ஹாப்பி பண்ண முடியாது. அங்கே இங்கே டெஃபினட்டாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். பட் ஓவராலாக சிஎம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி நீடிச்சதில் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய சவால் இருக்கிற மாதிரி தெரியல. காங்கிரஸும் ஒரு பக்கம் விஜயை ட்ரை பண்றாங்க அப்படின்ற பேச்சுக்கள் முணுமுணுக்கு திரும்பி என்ன சொல்றேன்னா, எங்களுக்கு மினிஸ்டர் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ராகுல் காந்தி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடிக்க தொடங்கி இருக்கு. 2026 தேர்தல் நோக்கி எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையை தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அதிமுக கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸா முந்திக்கிட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து ஒரு 5 விடயங்களை மட்டும் முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க. மாதந்தோறும் பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கும் பேருந்துகளில் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்கூட்டிக்கு மானியமா 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விடயங்களை சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே திமுக அரசு அறிவிக்கும் போது சாத்தியமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில அவங்க அறிவிக்கிறது எந்த வகையில சாத்தியமா போய் முடியும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெவென்யூ டெபிசிட் மைனராக இருக்கு. ஒரு சின்ன ரெவென்யூ டெபிசிட் இருக்கு. அண்ட் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ, தட் இஸ் வருவாய்க்கு வர்றது கம்மி, எந்த மாநிலத்துக்கும் கம்மி. இதர் ஜிஎஸ்டியில் ஒரு ஷேர் தான் வரும். ரெஜிஸ்ட்ரேஷன், ரியல் எஸ்டேட்லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வரலாம், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வரலாம், லிக்கர்லேருந்து காஸ்ட் வரலாம், லிக்கர் பிஸ்னஸ்லேருந்து வரலாம், அல்லாட்டா வந்து உங்களோட மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ் மாதிரி வரும். ஸோ இதுதான் ரொம்ப கம்மி. இந்த சமயத்தில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மந்தமாக இருக்குது. நீங்கள் ஆக்சுவலி ரியல் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாட்ஸு எல்லாம் காலியாக இருக்குது. ஸோ வருவாய் எங்கேருந்து வரும்னு தெரியாமல் செலவு எப்படி பண்ணலாம் போகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கஷ்டம். இது இவங்க 1000 ரூபாய் இவங்க கொடுத்ததும், லேடிஸ்க்கு இலவசமாக ட்ராவல் கொடுத்ததையே வந்து அந்த சுமையை ஏற்றி இருக்கு. அந்த சுமையை இவங்க தாங்கிட்டு இருக்காங்க, தாங்குவோம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் 1000 2000 ஆக்குறதுங்கிறது பேசிக்லி இந்த மானியத்தை டபுள் பண்ணுறது. அடுத்தது என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இப்போ ஜென்ஸும் கொடுக்க வேண்டாம், லேடிஸும் கொடுக்க வேண்டாம்னா யார் கொடுக்க போகிறாங்க? அப்போ பஸ் சர்வீஸே ஃப்ரீயாக ஓட்டுவீங்களா? பஸ் சர்வீஸே ஃப்ரீயாக நகர்ப்புறங்களில் மட்டும் அதுதானே மெயினாக ஓடுது. அண்ட் இன்டர்சிட்டி பஸ்ஸில் கிடையாதும்மா. இப்போ இன்டர்சிட்டி பஸ்ஸில் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஃப்ரீயா? சரி, இப்போ நகர்ப்புறத்தில் எல்லாமே ஃப்ரீனா யார் பஸ்ஸு ஓட்டுவாங்க? பஸ்ஸோட காஸ்ட் எங்கேருந்து வரும்? ஆல்ரெடி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் நட்டத்தில் ஓடி டெபாசிட்ஸுக்கு வந்து 12, 10, 15% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ நீங்கள் வருவாயே இல்லாமல் ஒரு போக்குவரத்து துறை நடத்தணும்னா எப்படி நடத்துவீங்க? ஸோ இது எல்லாமே பாசிபிளே கிடையாதா, இல்லை ப்ராப்பராக பிளான் பண்ணால் நடத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி? அது வந்து நான் சொல்கிறேன், இது அரசு ஜெயிக்க போகிற கட்சி கவலைப்படணும். தோக்க போகிற கட்சி எதுக்கு கவலைப்படணும்? நம்ம வந்ததை சொல்லிட்டு போக வேண்டியதானே. 3வது இடத்துக்காக போட்டி போட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சி எதுக்கு வந்து இதை பற்றி என்ன வேணால் பேசும்? மக்கள் நம்பணும் முதல்ல.
இன்னைக்கு பிரதானமா எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி மூன்றாவது இடத்துக்கு போட்டி போடக்கூடிய கட்சின்னு சொல்றீங்களே. இப்போ நீங்கள் உங்களை மாதிரி இளைஞர்கள்லாம் சொல்கிறது என்கிட்ட, நாங்கள் எங்கே போனாலும் விஜய்க்கு தான் ஓட்டு, ஓகே விஜய்க்கு ஓட்டுன்னு. ம். விஜய் நல்லா பண்ணால் மூணாவது இடத்துக்கு யாருக்கு வர போகிறாங்க? ம். மூணாவது இடத்துல ஏஐடிஎம்கே தான் வரப்போகுது. ஓகே 2-3 காரணமும் இருக்குது ம். இதுக்கு. ஏஐடிஎம்கேவோட சோஷியல் பேஸ் ம். கம்மியாயிடுச்சு. ஒரு காலத்தில் ஜெயலலிதா எம்ஜிஆர் போது வந்து தமிழ்நாடு முழுக்க இருந்த கட்சி இன்னைக்கு சவுத் தமிழ்நாடுல இல்லாமையே போயிடுச்சு. சவுத் தமிழ்நாடு விட்டு அவங்க இருந்த மேஜர் பேஸ் வந்து திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ம். இப்போ இருக்கிறது ப்ரெசன்ஸ் வந்து வெஸ்டர்ன் தமிழ்நாடு. போன வருஷம் எலெக்ஷன் வச்சுன்னு சொல்கிறோம். ஓகே டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்மபுரியிலே நீல்கிரிஸில் தான் மேக்ஸிமம் சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ வந்து பாமக டிவைடட் பாமகவாக இல்லாமல் இருந்தது. இப்போ பாமகவும் 2 பாமகவாக போயிடுச்சு. ம். அண்ட் அவங்களதுலேயே ஒரு முக்கியமான தலைவர் அவங்க சொன்ன ஒரு செங்கோட்டையன் வந்து தனியாக போயிட்டார். அவர் வந்து ஜெயிக்காட்டான்னு ஒரு சீட் ஓட்டில் ஒரு 10,000 15,000 ஓட்டு ஒரு 7-8 கான்ஸ்டிடுவன்சியில் பிரிக்கக்கூடியவர். ஸோ சவுத்தில் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் அடிஷன் இல்லை. ம். நார்த்துலேயும் இந்த வெஸ்ட்லேயும் ஒரு பிளவு இருக்குது. அப்போ எங்கேருந்து ஜெயிக்க போகிறாங்க? ஓகே இந்த சைடில் டிடிவி வந்தால் அந்த சைடில் வைத்தியலிங்கம் போய் திமுக வைத்தியலிங்கம் சார் போய் திமுகவில் சேர்ந்துட்டாரு. வைத்திலிங்கம் சார் வந்து ஒரு தனி நபர் தானே சார். தனி நபர் அவருடைய தொகுதியில வேணா இம்பாக்ட் அந்த கிரியேட் பண்ணலாம். தொகுதியில அந்த டிடிவி தினகரன் ஒரு கட்சியா கொண்டு போய் அது கூட்டணியில கட்சியில நினைச்சிருக்காரு. என்னாச்சு? ம். கட்சி எவ்வளோ ஒரு வாட்டி இங்கே சவுத் மெட்ரோ இதில் ராயபுரத்தில் ஜெயிச்சாரு, ஆர்கே நகர். ஆர்கே நகரில் ஜெயிச்சார், ஆர்கே நகரில் ஜெயிச்சாரு. அப்புறம் எங்கெல்லாம் ஜெயிச்சாரு? ம். போன வாட்டி ஏதாவது ஒரு சீட்டு அவர் சீட்டாவது அவர் ஜெயிச்சாரா? ம். ஸோ ஜெயிக்கல. ஓகே அவரும் வந்து தென் தமிழ்நாட்டில் 15,000 20,000 ஓட்டு வாங்கினார். ம். இந்த சைடில் இவர் வந்தாருன்னா டிடிவி வந்தார் அப்படிங்கிற சந்தோஷம் வரத்துக்குள்ள வைத்தியலிங்கம் அந்த சைடு போயிட்டாரு. ம். ரைட்டா? வைத்தியலிங்கம் அந்த சைடு போயிட்டாரு. இந்த சைடில் செங்கோட்டையனும் போயிட்டாரு. அப்படிங்கிறது வந்து ரெண்டும் பெரிய இழப்பு. அது இவங்களோட இழப்பு ரெண்டுமே ம். எங்கே இவங்க ஸ்ட்ராங்காக லாஸ்ட் டைம் ஜெயிச்சாங்களோ அங்கே இழப்பு. ஸோ இந்த 2 இடங்கிறது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் இந்த 63 தொகுதியில் 50 தொகுதி ஜெயிச்ச இடத்துல தான் போயிருக்காங்க. ஒன்று திண்டுக்கல் மாவட்டம், ம். இன்னொன்று வந்து இது ஈரோடு அந்த மாவட்டம். 2த்துலேயும் சேர்த்து ஒரு 12-13 தொகுதி இருக்குது. இதை தவிர செந்தில் பாலாஜியோட எஃபெக்ட்டு இந்த வாட்டி இன்னும் ஸ்ட்ராங்காக தெரியும். ம். போன வாட்டி கரூர் வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வெஸ்டர்ன் தமிழ்நாடு ஃபுல்லாக போகும். ஸோ இருக்கிற இடத்துலையே ஒரு 15-20 சீட்டு போகும்போது எங்கே மேக்கப் பண்ண போகிறாங்க? எப்போ எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க அவங்க கட்சியில்? ஓகே ஸோ இதனால தான் சொல்கிறேன், அது 3வது இதெல்லாம் வச்சு தான் ம். பொறுப்போடு சொல்கிறேன். அது 3வது இடத்துக்கு போட்டு ஓட் பர்சன்டேஜில் ம். 3வது இடத்துக்கு போட்டி போடுறது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் வந்து ஒரு 12% இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. எம்ஜிஆர் சொன்னது ஒன்றே குலன் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னார். ம். அண்ணா அண்ணா மட்டும் அவர் தான் நம்ம எடுத்துன்னு போனார். ஓகே ம். அண்ணாவோட பிரச்சார பீரங்கியா இருந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆர். பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, இஸ்லாமியா பாட்டு பாடி எல்லாம் பண்ணியிருக்காரு. அன்வர் ராஜாங்கிறவர் இப்போ திமுகவுக்கு போயிட்டாரு. ம். ஸோ கம்ப்ளீட்டாக இஸ்லாமிய ஓட்டும் இந்த கிறிஸ்துவ ஓட்டும் ஏடிஎம்கேக்கு நிச்சயமாக விழப்படுறது இல்லை. ஓகே ஓகே அதே 12-13% டவுட்டு. ம். ஸோ திமுக கூட்டணி வந்து இந்த 12% ஒரு ரேஸில் ம். மேரத்தான் ஓடுறோன்னு வைங்க, 26 மைல் ஓட போகிறோன்னா ஆல்ரெடி 10வது மைல்கல்லில் இருக்குது ஒரு கட்சி. திமுக கூட்டணிங்கிறது ம். 10வது மைல்கல்லில் இருக்குது. நம்ம ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளமாக இருக்குது. இவ்வளோ பேர் கட்சியை விட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ம். நீங்கள் ஒரு ஆளை சேர்த்தா 2 ஆள் அந்த பக்கம் போயிட்டான். ம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் பிளாக்லேயே உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது. இன்னொன்று வந்து அந்த 12% ஓட்டை வந்து 12% அப்படியே செதறாமல் கூட்டி வச்சிருக்கு. ஸோ 12% இருக்குது. இன்னொன்று வந்து பட்டியல் தானே பேசணும். பட்டியலத்தார் வந்து இல்லை 18% ஓட்டு இருக்குது அவங்களுக்கு. அதுவும் வந்து திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. அதில் வந்து பெருசாக இவங்களுக்கு போகிற மாதிரி இல்லை. யார் ஏடிஎம்கேக்கு போகிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் மற்ற ஊரில் வேறு விஷயம். ஏடிஎம்கே போகாதுன்னா வேற யாருக்கு போகும்? திமுக காங்கிரஸுக்கு போகும், ம். சிலது விஜய்க்கு போகலாம். ம். பட் டெஃபினட்டாக ஏடிஎம்கேக்கு வரப்போகிறது இல்லை. ஓகே அப்போ இது மாதிரி இருக்கிற சுச்சுவேஷத்தில் தமிழ்நாட்டில் லைபிலிட்டியாக இருக்கிற பிஜேபியை ம்.
கூட கூட்டிட்டு ஓடணும்னு என்ன அவசியம் இருக்குது? ஏன்னா தூக்கி ஒரு 6 மாதத்துக்கு ஜெயிலுக்கு பயந்து தான் டிடிவியும் நேற்று 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்? எடப்பாடியை ஒழிக்கிறது தான் என்னோட தர்மம், ராஜ தர்மமே எடப்பாடியை ஒழிக்கிறது தான், அதனால தான் நான் அமமுக கட்சியை சேர்த்தேன்னு. இன்னைக்கு 2 மாதத்தில் அவங்க 2 பேரும் கை கோத்துட்ருக்காங்க. மக்கள் ஏமாந்தவங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன், அது 3வது இடத்துக்கு போட்டி போடுற கட்சி ஓகே 10,000 ரூபா கொடுக்கலான்னு சொல்லலாம். ஏன் 2,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லணும்? ம். மாதம் 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலாம். இல்லாட்டா இந்த பீகார்ல கொடுத்த மாதிரியா? பீகார்ல எப்படி கொடுத்தாங்க? ம். அவங்களும் கூட்டணியில் இருக்காங்க. ஓகே வேர்ல்ட் பேங்க் பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்றாருன்னா, ம். வேர்ல்ட் பேங்க்லேருந்து கடன் வாங்கி கொடுத்தாருங்கிறாங்க. ம். எலெக்ஷன் கமிஷனுக்கு ரூல்ஸுக்கு மீறி ஓட்டு போடுற அன்னைக்கு அந்த 10,000 போட்டிருக்காங்க. ம். எலெக்ஷன் கமிஷன் அதை பேசல. ஸோ இதுல இருக்கு இவங்களுக்கு பெரிய அப்ப கூட்டணி. அங்க பாசிபிள்னா இங்க பிஜேபியோட கூட்டணியில இருக்காங்கன்னா இங்கேயும் பாசிபிள் அதான் நீங்க தானே? பவர்ல இருந்தானே இந்த 10,000 கடன் வாங்க முடியும். ம். தமிழ்நாட்டுல என்ன வேணா ஒரு பெக்யூலர், ம். பிஜேபிங்கிற பேர் சொன்னாலே இந்த கட்சி தோத்துரும். ஓகே ஸோ அதனால கான்ஃபிடென்ட்டா நம்மளால என்ன சொல்ல முடியும்னா, இப்போ வைத்தியலிங்கம் சார் போனது, செங்கோட்டையன் போனது, டிடிவி வரவு 3மே ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். ம். ரைட்டுங்களா? 2 மாதத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்லிட்டு இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்தா கீழே கேடர் சேர்ந்து வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஸோ டெஃபினட்டாக இது ஒரு அதுக்கப்புறம் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் அதற்கு உதாரணமா தானே திமுகவில் இருக்கக்கூடிய மதிமுகவையும் சுட்டி காட்டுறாங்க. அரசியல்ல எது வேணா எப்ப வேணா மதிமுக மாறலாம், ரைட் எப்படி வேணா நடக்கலாம். அப்போ மதிமுக வெளில போகிறாங்கன்னு சொல்கிறீங்களா? இல்ல இதுக்கு முன்னாடி கடுமையான விமர்சனங்களை திரு அது வைகோ ஆகி அவர்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்வச்சிருக்காரு. முன்னாடி விமர்சனம் பண்ணாரு? அந்த மாதிரியான ஒரு 2 சூழல் இப்ப மாசத்துக்கு நடக்கும்னு முன்னாடி எடுத்துட்டு போலாமே. 2 மாசத்துக்கு முன்னாடி நேற்று கூட எடப்பாடியை போய் பார்க்கலையா அவரு? ம். இருக்கிறதுலே பிரதான கட்சி பெரிய கட்சி யாரு? ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. அப்ப ஏன் பிஜேபிட்ட போய் பார்க்குறாரு? ம். பிஜேபிக்கு இங்க பேஸே கிடையாது. ம். பிஜேபியே ஏடிஎம்கே நம்பி இருக்கு. ம். இவர் போய் எடப்பாடியை பார்க்கணுமா இல்ல பியூஷ் கோயலை போய் பார்க்கணுமா? ம். ஏன் பியூஷ் கோயலை போய் பார்க்கறாரு, ஏன் எடப்பாடியை பார்க்கல? ம். எல்லாம் மத்திய அமைச்சர் இங்க பொறுப்பாளரா சரியில்லை. வந்திருக்கிறதுனால. ரைட். ஓகே அம்மா, திமுக தான் இங்க லீடர். ஓகே நான் காங்கிரஸ் கட்சி தான். ம். ஆனா இங்க பிரதான கட்சி திமுக. திமுக. ம். திமுக தான் எந்த கூட்டணியில யாருக்கு ஓட்டு போடணும்னு டிசைட் பண்ண போகுது. ம். பியூஷ் கோயலா டிசைட் பண்ண போறாரு. டிடிவிக்கு எவ்வளோ சீட்டு, ம். அதாவது குரங்கும் 2 பூனை கதை இருக்கும். ம். எந்த பூனைக்கு எவ்வளோ சாப்பாடு போடணும்னு குரங்கு சொல்ற மாதிரி பிஜேபி தான் சொல்லுமா, இந்த சீட்டு இவனை சேர்த்துக்கோன்னா அவன் சேர்த்துப்பான். அப்ப எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியுமே, வெறும் எடப்பாடி ஒரு பப்பட் மாதிரி தான் இருப்பாரு. அவங்க தரப்பு விளக்கம் நேத்தைக்கு சட்டமன்றம் இருந்துச்சு, அதனால சரி, அவரால சட்டமன்றம் வர வரைக்கும் முடியல போக தெரியாத அப்படின்னு. ம். பாவம் அந்த டிடிவி சாருக்கு சட்டமன்றத்துக்கு எப்படி போகணும்னு வழி தெரியாது. ம். அவர் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, இவர் இல்ல தனி ஆட்சிங்கிறாரு. ம். கூட்டணியா தனி ஆட்சினா ஒன்றும் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் என்ன பேச்சு இது ஓகே. என்ன கூட்டணி? ம். ஸோ இந்த கூட்டணி எங்க போகுது? அதனால தான் சொல்றேன், நீங்க 2,000 ரூபாயில ஏன் எடுத்துறீங்க? 20,000 ரூபாய் தரேன்னு கூட சொல்லலாம். ம். ஓகே எப்படியும் தெரியும் எலெக்ஷன்ல தோக்க போறோம்னு. ம். நம்ம என்ன வேணா சொல்லிட்டு போலாம். அதெல்லாம் யாரும் டிசைட் பட் ஆனா முன்கூட்டியே இதை இவ்வளவு சீக்கிரமா அறிவிக்க வேண்டியதற்கான யார் அது? நோக்கம் என்ன சார்? ஏதாவது ஒண்ணு சொல்லி நம்ம நியூஸ்ல இருக்கணும் இல்லையா? ம். தினம் நம்ம ஏதாவது ஒண்ணு ஆரம்பிக்கிறோம், ம். அதுக்குள்ள நம்ம நியூஸ்லயே இருக்க மாட்டேங்கிறோம். ஸோ ஏதாவது பண்ணி நியூஸ்ல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கூட்டணியில யாரை வச்சுக்கணும், எவ்வளோ சீட்டு கொடுக்கணுங்கிற முடிவே நம்ம எடுக்க முடியாது. ம். அதே நீங்க பியூஷ் கோயலை கேட்கணும். பியூஷ் கோயல் சொன்ன பேச்சை கேட்கணும்னா இடி ஃபைலை திறந்துடுவாங்க. ம். அந்த இடி ஃபைல் பயமா இருக்கு. ஒரு 5-6 மாசம் உள்ள தூக்கி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அந்த இடி ஃபைலுக்கு பயந்துருந்தாலே நம்ம இப்படி செய்யறோம். ம். நீங்க ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், இபிஎஸ்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அந்த ஃபைலை இடியில் இருக்கிற ஃபைலுக்கு பயந்துன்னு தானே இதெல்லாம் பேசுகிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாமல் இருக்கா? டெஃபினட்டாக தெரியும். எஸ், அந்த வெஸ்டர்ன் தமிழ்நாடுல அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்ஸ் இருக்குது. ம். அவங்களோட சோஷியல் பேஸ் அங்கே இருக்குது. அங்கே நல்லா பண்ணுவாங்க, அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் பண்ணுவாங்களா? திருவள்ளூர், காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திருச்சி, நார்த் பெல்ட் ஃபுல்லா. நார்த் பெல்ட், டெல்டா சென்ட்ரல், பெல்ட்ல. டெல்டா, ம். சவுத்தில் அப்படின்னா பேஸே கிடையாது. ம். நான் என்ன சொல்கிறேன்னா, போன வாட்டி நடந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷன்லேயே பல இடத்துல 2வது இடம் பிஜேபி வந்தது. இங்கெல்லாம் ஜெயலலிதா இது நம்ம இருக்கிற ஏரியா ம். ம். உதயநிதியோட கான்ஸ்டிடுவன்சி. ஓகே. அதுக்கு முன்னாடி அன்பழகன் ஒருத்தர் இருந்தார். ஆமா ஆமா. இது திமுக கோட்டை. ம். இங்கே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை போட்டு ஜெயலலிதா ஜெயிச்ச ஊர் இது இடம் ம். இது. ம். ரைட்டுங்களா? இந்த எஸ்ஐடி காலேஜோட முதல்வரை போட்டு ம். ம். ஜெயிச்ச இடம் இது.
இன்னைக்கு இந்த ஏரியாவில் அதிமுகவே எங்கள் கான்ஸ்டிடுவன்சியில் அதிமுகவே இல்லையே. இங்கே அண்ணா ஏடிஎம்கே எங்கிறது வந்து இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் இருக்கிற ஆஃபீஸ் பக்கத்தில். இன்றைக்கி இருந்த ஏடிஎம்கே எங்கள் டைமில் இருந்த ஏடிஎம்கே லீடர்ஸ்லாம் யாருமே காணுமே. அப்போ என்ன இது இன்னும் இதுக்கு நான் குத்தி காட்டலை. என் ஏரியா வச்சு நான் பார்க்குறது என்ன ஆகுதுன்னா, யங்ஸ்டர்ஸுங்கிறவங்க ஏடிஎம்கேல இல்லை அப்படிங்கிறது தான் நிச்சயமான ஒரு பெரிய சரிவு. ஒரு பிரதான கட்சியாக இருந்த ஏடிஎம்கே அம்மையார் இழந்து 10 வருஷத்துக்குள்ளேயே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஓகே, அப்போ விஜயும் அப்படிதான் பயன்படுத்த பார்க்குறாங்களா? ட்ரை பண்ணுறாங்க. அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதானே என்னால் சொல்ல முடியல. இந்த ஜனநாயகம்ங்கிற படத்தையும் கரூரில் நடந்த ஒரு விபத்தையும் அவங்களுக்கு சாதகமாக வந்து பிஜேபி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறது. அது எப்படி முடியுங்கிறது எலெக்ஷன் உடச்சு தான் தெரியும். ஓகே, காங்கிரஸும் ஒரு பக்கம் விஜயை ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற பேச்சுக்கள் முணுமுணுக்குகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. திரும்பி என்ன சொல்கிறேன்னா, இதெல்லாம் முற்றுப்புள்ள வைக்கிறதுக்கு 40 பேரை டெல்லி கூப்பிட்டாங்க. ஆமாம், 40 பேசியாச்சு, பேசுறதுக்கு கிடையாது. பேசினதுல தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இனிமே இதுக்கு பற்றி பேசாதீங்க, முடிவெடுக்க வேண்டியது எந்து. தர்க்க சமயத்தில் நான் முடிவெடுக்கிறேன். யார் வந்து எங்கே பவர் ஷேரிங் உண்டா பவர் ஷேரிங் இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது ராகுல் காந்தியும் கர்கேயும். அதனால் இங்கே யார் என்ன பேசினாலும் அவங்களோட ஆசைகளுக்காக யார் வேணால் என்ன வேணால் பேசலாம். ஓகே, பட் எங்கள் கட்சியில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா, தலைமையே என்ன சொல்லிடுச்சுன்னா, இனிமேல் நீங்கள் சமூக வலைதளங்கள்லேயும் சரி மீடியாலேயும் சரி யாரும் பேசக்கூடாது, ரைட்டுங்களா? கட்சி இந்த கூட்டணி பற்றியும் பேசக்கூடாது, பவர் ஷேரிங் பற்றியும் பேசக்கூடாது. ஸோ இந்த கூட்டணி யாரோட போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறது எங்கள் தலைமை தான் முடிவெடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்திக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது நீங்கள் பல இடத்துல பார்த்து அப்போ டெஃபினட்டாக இங்கே தான் போகுங்கிறது எங்கள் நினைப்பு. டெஃபினட்டாக அது போகும், கூட்டணி வடிவாக இருக்கும். எங்களுக்கு மினிஸ்டர் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது ராகுல் காந்தி. ஓகே, அண்ட் இங்கே ஓட்டு செல்வாக்கு இருக்கிறது நேரு காந்தி குடும்பம் ஓட்டு. சிறுபான்மையிட்ட இருக்கிறதும் தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருக்கிற ஓட்டும் காங்கிரஸ்கிட்ட இருக்கிற ஓட்டு வந்து ராகுல் காந்தி குடும்ப ஓட்டு. அதனால் இங்கே இருக்கிறவங்க யாரும் இன்க்ளூடிங் மீ என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நம்ம விஜயோட போகலாம் திமுகவோட போகலான்னு அட்வைஸ் கொடுக்குற நிலைமையில யாருமே சொந்த செல்வாக்கில் இல்லைங்கிறது தான் உண்மை. ஓகே ஓகே, அப்போ இங்கே இருக்கக்கூடிய தனிநபர் கருத்துக்கள் அப்படிங்கிறத தாண்டி இந்த மீட்டிங்க்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கும் விஜய்க்கும் ஆதரவாக போட்ட ட்வீட் எடுத்துட்டு பேச ஆரம்பிச்சாங்கல்ல எல்லாருமே. பின்ட் ட்வீட் இருக்கு, நீங்களும் போய் பார்க்கலாம். அதில் விஜய்னு ஒன்றும் இல்லை, அதான் ஜனநாயகன் திரைப்படம். தமிழ் மக்களுக்கு என்ன சொல்றாரு, ஒரு தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ணாதது தமிழ் மக்களுக்கு அநீதி, இது அரசியல் சாசன சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைன்னு தான் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்ல. அதே கரூரில் ஆக்சிடென்ட் நடந்த போது கூட தலைவர் பேசினார். பேசுறதுல என்ன இருக்கு, 41 பேர் உயிர் போயிடுச்சு, அவரோட கட்சி மீட்டிங், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பேசலாம். அதனால வந்து உடனே ஆதரவுன்னு கிடையாது. உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன் என்னன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலத்திலே காங்கிரஸ்ல இணையத்துக்காக ராகுல் காந்தியை போய் பார்த்தார். அன்றைக்கி எந்த காரணம்ங்கிறது எனக்கு தெரியாது, அப்போ நான் கட்சியில் இல்லை. நான் அப்போ வந்து எந்த காரணத்துக்காக அந்த மீட்டிங் சக்ஸஸ் ஆகலை, ஏன் அவர் கட்சியில் சேரலைன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து அன்றைக்கி ராகுல் காந்தி பார்த்தார் 2010. அதனால் இப்போ நாங்கள் அப்போவும் நாங்கள் வந்து டிஎம்கேவோட கூட்டணியில் தான் இருந்தோம். அதனால் டிஎம்கே கூட்டணி முறிந்ததா முடியலை. அதனால் இப்போ மெயின் மீடியாவுக்கு நீங்கள்லாம் நம்மளாம் யூடியூப் மீடியா, மெயின் மீடியாவுக்கு வேறு வழி இல்லை பேசுறதுக்கு. சரி, என்ன அவிதம் மென்றதுக்கு ஏதாவது போகணும், இதை மெல்லிட்டு இருக்காங்க. புரியுது. கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை, தேர்தலை சந்திக்கிறதுக்கு களத்தில் தயாராக இருக்கீங்க. களத்தில் என்ன மாதிரியான சவால்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் 2026? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி நீடிச்சதில் எங்களுக்கு பெருசாக ஒன்றும் பெரிய சவால் இருக்கிற மாதிரி தெரியல. எந்த பெரிய எதிர்ப்பு இந்த கட்சி, இந்த திமுக அங்கங்கே 5 வருஷம் ஒரு கட்சியை ஆட்சி பண்ணி எல்லாரையும் ஹாப்பி பண்ண முடியாது. அங்கே இங்கே டெஃபினட்டாக வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கலாம். பட் ஓவராலாக சிஎம் நல்லா தான் பண்ணியிருக்கிறாரு.
பெரிய கம்ப்ளைண்ட் இல்லை 1000 ரூபா. எங்கேயாவது ஒரு 2 பேர் கம்ப்ளைண்ட்டு நீங்கள் போய் தேடி ஆள் பிடிச்சிங்கன்னா எனக்கு 1000 ரூபா கிடைக்கலன்னு 4 பேர் சொல்லுவாங்க. ஓவராலாக இங்கே வளர்ச்சி நல்லா இருந்திருக்கு. இந்தியாவிலே ஹையஸ்ட்டு வளர்ச்சி. எல்லாருமே வந்து தமிழ்நாடு நல்லா இருக்குது, நல்ல வளர்ச்சி. $1 trillion நோக்கி போயிட்டு இருக்கிற அரசு. அது வந்து வேலை வாய்ப்பு இங்கே எல்லாருக்கும் நிறைய கிடைச்சிருக்கு. மற்ற ஊர் மாதிரி இல்லாமல் வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் இங்கே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கைடன்ஸ்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணி புது ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் நம்ம மக்கள் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வேலை செய்யலாமான்னு பார்த்து பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டிக்கும் முடிஞ்சதை டெஃபினட்டாக திமுக அரசு பண்ணியிருக்கு. அதனால் அந்த பர்ஃபார்மன்ஸஸ் பேஸ்லேயே எங்களால் டெஃபினட்டாக இந்த அடுத்த எலெக்ஷனை தைரியமாக சந்திப்போம். அதே சமயத்தில் ரயில்வே ஃபேரை ஏன் ஏற்றினோன்னு கேட்டால் அது அரசியல் ரகசியம் சொல்கிற அமித்ஷாவும், பெட்ரோல் விலை ஏன் 102 ரூபாயில் இருக்குன்னு $48 இறங்கிடுச்சு கச்சா எண்ணெய் விலை. $140 இருக்கும்போது நாங்கள் 70 ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுத்தோம். அப்போ ரூபா வந்து 56 60 இருந்தது. இன்னைக்கு 90 ரூபா இருக்கிறச்ச கூட $48 இருக்கும்போது நீங்கள் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியும். நீங்கள் ஏன் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. சிலிண்டருக்கு மானியம் எங்கே கிடைக்கிறது, எவ்வளோ கிடைக்கிறதுன்னு கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிலிண்டர் விலை ஏன் 500 ரூபாய்க்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு பேச மாட்டீங்க. இதெல்லாம் எடப்பாடி கண்ணுக்கு தெரியாது. எடப்பாடி கண்ணுக்கு என்ன தெரியும்னா, எப்படி நம்ம வந்து டிடிவியோட நேற்று வரைக்கும் திட்டின டிடிவியோட எப்படி கட்டி பிடிக்கலாம், எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக நம்ம பேசலாம், எப்படி அமித்ஷாவையும் நரேந்திர மோடியும் ஹாப்பி பண்ணி எப்படி நம்ம இதை கூட்டணி பண்ணலாம், அதான் ஏதாவது ஐடியா பண்ணி எலெக்ஷன் அன்னைக்கு 10,000 ரூபா ஓட்டு போடலாமா, எஸ்ஐஆரில் ஏதாவது இஸ்லாமியர் ஓட்டை கட் பண்ணலாமா, இது மாதிரிலாம் ஐடியா இதெல்லாம் பிஜேபி பண்ணது தான். மற்ற ஊரில் பண்ணாத எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியிருக்கு. ஓட் சோரிங்கிறது நடந்திருக்கு. இதை பற்றியெல்லாம் தான் சிந்திக்கிறாங்களே தவிர தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலாங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு பெரிய அதற்கான ஒரு முன்னுதாரணம் தானே இந்த 5 என்னது வாக்குறுதிகள்னு சொல்றாங்க. என்ன வாக்குறுதிகள் இதுல திமுக பண்ணதே தானே காப்பி அடிச்சிருக்கீங்க நீங்க. காப்பி அடிச்சாலும் கூட ஜெயலலிதா 1000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, 2000 ரூபாய் கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. சரி, நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு சோசியல் பேஸே கிடையாது, எங்கன்னு ஓட்டு எடுக்க போறோம். இப்ப நான் ஜெயலலிதா அம்மையார் கூட தான் சொன்னாங்க எல்லாருக்கும் ஸ்கூட்டர் கொடுக்கணும்னு போன எலெக்ஷன்ல. உனக்கு ஏதாவது ஃப்ரீ ஸ்கூட்டர் கொடுத்தாங்களா? நீங்க அந்த டைம்ல குவாலிஃபைட் லேடி தானே, உங்களுக்கு ஏதாவது ஃப்ரீ ஸ்கூட்டர் வந்ததா? ஏன் ஜெயலலிதா சொன்னாங்கல்ல ஒரு ஃப்ரீ ஸ்கூட்டரோ 30,000 ரூபா மானியம் தரேன்னு தானே போன எலெக்ஷன் ஜெயிச்சாங்க. பாதியில் அவங்க இறந்துட்டாங்களே. அந்த ஓட்டை அந்த இடத்த எடப்பாடி தானே பிடிச்சாரு. நீங்கள் ஒரு யங் லேடி தானே, உங்களுக்கு கொடுத்தாங்களா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஸ்கூட்டர் கொடுத்தாரா? நாக்கு தானே எப்படி வேணால் பரல்டு பேசலாமே. போன வாட்டி நீங்கள் சொன்ன ஸ்கூட்டியே கொடுக்கல, அப்புறம் இந்த வாட்டி கொடுப்பீங்கன்னு என்ன நிச்சயம்? ஓகே, அப்போ இந்த முறையும் நடக்கவே நடக்காது அப்படின்றீங்களா? இல்ல, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேற்று நைட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு, அதை பார்த்திருப்பீங்க. ஒரு காலத்துல அன்புமணி ராமதாஸ் உங்களை நினைவுபடுத்துறேன், நாங்க தனியா ஆட்சின்னு சொல்லி 234 இடத்துலயும் நின்னாரு. அவங்க சொந்த அப்பாவே மதிக்கும். அவங்க அப்பா தான் வந்து இந்த கட்சியை கட்டி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒன்று இருக்குன்னா அது ராமதாஸ்னால தான். உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். நான் அப்பாவை மதிக்காம வெளில போகிறதுங்கிறது எவ்வளோ நாகரீகமா? ஸோ முதல்ல சொந்த அப்பாவை மதிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, போன வாட்டி அவர் சீட் என்னாச்சு? போன வாட்டி கூட்டணி தானே நின்னார், அவர் ஜெயிச்சாரா? நெகோஷியேட் பண்ணி ஆளும் கட்சிகிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கி பையனே எப்போது ராஜ்யசபா சீட்டு, பையனே மந்திரியா இருந்த ஆளுங்க. அவரை போய் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணுமா? நம்ம மக்கள் செல்வாக்கு அட்லீஸ்ட் டிடிவியாவது ஒரு வாட்டி ஜெயிச்சாரு நீங்கள் சொல்கிறீங்க. செங்கோட்டையன் பலதர எம்எல்ஏ, எடப்பாடி 4-5 வாட்டி எம்எல்ஏ, முன்னாள் சீஃப் மினிஸ்டர், ஓபிஎஸ் எம்எல்ஏ, பலதர எம்எல்ஏ. இவங்கள வச்சு நீங்கள் பேசுனீங்க, நானும் பேசினேன். எலெக்ஷனை தன்னாலையும் ஜெயிக்க முடியல, கூட்டணியிலையும் ஜெயிக்க முடியாதவங்களை பற்றி நான் நீங்களும் பேசி என்ன யூஸ்? ஓகே, இல்லை அதிமுகவுமே கூட ஒரு டேட்டா சொல்றாங்களே சார், நாங்க ஆட்சி காலத்துல இருக்கும்போது இவ்வளவு கடன் இருந்துச்சு, அது அப்படியே இன்னைக்கு ரெட்டிப்பா இருக்கு அப்படிங்கிற ரெவென்யூ டெபிசிட்னு ஒன்று வந்தது. ரெவென்யூ டெபிசிட் தான் பின்னாடி கடனா மாறும். அது பெருசானதே இபிஎஸ் காலத்துல தான். அதை தான் பிடிஆர் குறைச்சாரு. இப்போ அடுத்த
ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் குறைச்சிருக்காரு. ஓகே. ஸோ அதனால நீங்க ஏடிஎம்கே ஆட்சிங்கிறச்ச பேசுறச்ச வரலாறு பேசுறச்ச ஜெயலலிதா எம்ஜிஆரை தனியா எடுத்து வச்சிருங்க, ஓகே. எடப்பாடியும் ஓபிஎஸ்ஸையும் தனியா எடுத்து வச்சிருங்க. ஓகே. மக்கள் செல்வாக்குல தனியா தலைவனா வந்து ஜெயிக்கிறது வேற, அப்படியே யாரு காலையாவது விழுந்து தவிழ்ந்து போய் சிஎம் ஆடுதுங்கிறது வேற. ஸோ மக்கள் செல்வாக்குல வந்தவங்களை பத்தி நம்ம பேசுவோம். ஓகே. மக்கள் வாக்களிச்சு வெற்றி பெற்றவங்க மட்டும். மக்கள் செல்வாக்கு வந்தவங்க சீஃப் மினிஸ்டர் ஆனவங்க, அவரும் வாக்கெடுச்சுதான் எடப்பாடிங்கிற எம்எல்ஏ ஆனாரு. பட் முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தது மக்கள் கிடையாது, ஜெயலலிதாவை தான். என்னைக்காவது ஒரு வாட்டி எடப்பாடிய மக்களா சிஎம்மா தேர்ந்தெடுக்கட்டும், அப்புறம் நான் நீங்களும் உட்காந்து பேசுவோம். ஓகே. பட் இவங்க கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி நான் புரிஞ்சுக்கலாம்? சொல்றேன், ஜெயலலிதா பீரியட் டேட்டா வேற, எடப்பாடி டேட்டா வேற. நம்ம எடப்பாடி டேட்டா வச்சுட்டு பேசணும். ஓகே. கம்பராமாயணம் கதை நம்மளுக்கு தெரியும். ஜெயலலிதா எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்காங்களா? எம்ஜிஆர் எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்கிறாரா? அப்புறம் நீங்க டேட்டா கொடுத்தா நானும் டேட்டா கொடுப்பேன், ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஓகே. ஸோ எங்கேயாவது அம்மா அப்படி பேசினாங்களா? இல்லை எம்ஜிஆர் எங்கேயாவது அது மாதிரி பேசியிருக்குது, எங்கேயாவது நான் மிஸ் ஆயிருக்கணும். வேற எந்த சீஃப் மினிஸ்டர் அது மாதிரி பேசியிருக்காங்களா? ஒரு ஒரு தகவலை ஒரு தமிழ்நாட்டு புரியுது எனக்கு. நான் ரொம்ப இல்லைங்க, 5ஆம் கிளாஸ் குழந்தை, தமிழ் மீடியம்ல படிச்ச குழந்தை கூட கம்பராமாயணம் இது யாரெல்லாம் சொல்லிடும். அதுக்கே சரியா பதில் சொல்லாதவரை வச்சுட்டு நீங்களும் நானும் விவாதிச்சுட்டு இருக்கோமே, இது எப்படி? அப்படியே புறந்தள்ள முடியாது. ஆரம்பத்திலேயே சொன்னேன், பிரதான எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. எப்படி வந்தாரு? அந்த வீடியோ தான் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. எதிர்க்கட்சி தலைவரா எப்படி வந்தாரு? மக்கள் வாக்களிச்சு தானே வந்தாரு. அந்த 4 ஆண்டு காலம் எப்படி முதலமைச்சரா வந்தாரு தெரியல. அந்த முதலமைச்சரா இருந்து 2வது இடத்துக்கு கட்சி வந்தது, அதனால அவர் ஆட்டோமேட்டிக் ஆயிட்டாரு. ஓகே. நீங்க அந்த கட்சி கண்ட்ரோல் எப்படி வந்தது? அந்த கட்சியில கண்ட்ரோல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஓட்டு ரெட்டையிலைக்கு தான், ஓட்டு எடப்பாடி கிடையாது. அப்ப எடப்பாடி ரெட்டையில இல்லாம நிக்க சொல்லுங்க, எவ்வளவு ஓட்டு வாங்குறாரு நம்ம பார்ப்போம். ஓகே. டிடிவியும் தான் நல்லா வாங்குவாரு, எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு. ஓபிஎஸும் எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு, செங்கோட்டையனும் எதிர்கட்சி தலைவரா இருப்பாரு. அந்த எம்ஜிஆர் சிம்பிளை எடுத்துட்டு பேசணும் நம்ம. இப்போ மும்பையில் ஒரு எலெக்ஷன் நடந்தது, 5 கோடி ரூபா வரைக்கும் ஒரு வார்டுலையும் 5 கோடி செலவு பண்ணதா பேச்சு. 2017 82 சீட்ல ஜெயிச்சாங்க. இப்ப தனி ஆட்சி எல்லாம் உடைச்சு ஆட்சியை பிடிச்ச பிறகு கூட பாம்பேல 88 சீட்டு பிடிச்சிருக்காங்க. எவ்வளவு பிடிச்சிருக்காங்க? 88. டெல்லியில ஆட்சி, மெட்ராஸ்ல பாம்பேல ஆட்சி, 2 எதிர்கட்சியும் உடைச்சாச்சு. அதுக்கப்புறம் கூட ஓட்டு எவ்வளவு சீட் எவ்வளவு ஏறி இருக்குது? 6 சீட்டு. அதுல 35 சீட்டு குஜராத்தி டாமினேட் பண்ற சீட்டு. இதுதான் பிஜேபி. ஒரு லிமிட் இருக்குது. தமிழ் மக்கள், மராட்டைகளும் முட்டாள் கிடையாதுங்க, தமிழர்களும் முட்டாள் கிடையாது. ஓகே. ஸோ அப்போ 2026 தேர்தலுக்கு எவ்வளவு சீட் நீங்க டிமாண்ட் பண்ணி வாங்க? நான் திரும்பி சொல்லிட்டேன், நான் என்ன டிமாண்ட் பண்ண முடியும்? நான் ராகுல் காந்தியா? நீங்க கிடையாது சார், கட்சியில இருந்து அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் போய்கிட்டு இருக்கா? ஒரே டிசிஷன் தான். ஓகே. அலையன்ஸ் எவ்வளவு சீட்டு எங்களுக்கு பவர் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு ராகுல் காந்தி தான். மல்லிகார்ஜுன் கர்கேவோட பேசி ஒரு முடிவு எடுப்பார். அது வரைக்கும் நம்ம பொறுமைக்காக. ஆனா விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு ஆஃபர் வச்சும் கூட ஏன் அவரோட யாருமே கூட்டணிக்கு போகல அப்படின்னு சொல்றீங்க? லெட்டர் கொடுத்தாரு இல்ல விஜய் டிக்ளேர் பண்றாரே பொது மேடையில, அதுவும் முதல் மேடையில. அரசியல் மேடையில நின்று அறிக்கை விட்டாலாம் நடக்காது. அது மக்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு. நீங்க அரசியல் ஆளை சந்திக்கணும், பேசணும், யாரு உங்களோட அட்வைசர்ஸ்ன்னு சொல்லணும், உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட கொள்கை என்ன, அதெல்லாம் இப்போ 41 பேர் இழந்தா நீ கூட அந்த கட்சியோட கொடி அறக்கம்பத்தில் பறக்கலை. இதெல்லாம் மரபு, நம்ம ஊரில் 75 மரபு, அதெல்லாம் அவர் கற்றுக்கணும். அதுக்கெல்லாம் டைம் ஆகும். இந்த எலெக்ஷனில் அவர் என்ன பண்ண போறாரு பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க. டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க போறீங்க. ஓகே. ஸ்டாலின் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டர், இல்லை எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஓகே. தெளிவான விளக்கங்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி, வணக்கம்.